இன்னொரு முக்கியமான கொஸ்டின் நான் அட்ரஸ் பண்ணணும். ஏன்னா லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இதை பற்றியே கேட்டுட்டு இருந்தாங்க. என்னென்னா, ஒரு எக்ஸாம்பிளோட கொடுக்குறேன். ஒரு 71-year-old பேஷண்ட் வந்தாங்க, நீ ஜாயிண்ட் பெயின். அவங்களுக்கு வந்துட்டு 17 வாட்டி ஃபிசியோதெரப்பி போயிருக்காங்க, டிஃப்ரெண்ட் இடத்துல. 5 வாட்டி ஊசி போட்டிருக்காங்க. ரொம்ப நம்பிக்கையோட என்கிட்ட வந்தார், நான் அது டிஃப்ரெண்ட்டாக சொல்ல போகிறேன் அப்படின்னு. அப்புறம் அனலைஸ் பண்ணிட்டு பார்த்தப்பறம் நான் சொன்ன ஒரு ஸ்கேன் பண்ணியாச்சு, எக்ஸ்ரே எடுத்தாச்சு, எம்ஆர்ஐ எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னப்பறம், சார் இன்ஜெக்ஷன் போடணும் அப்படிங்கிட்ட. அப்போ ரொம்ப சோகமாக சொன்னார், சார் நான் இதுக்கு முன்னாடி 5 வாட்டி யூசி போட்டிருக்கேன், 17 வாட்டி ஃபிசியோதெரப்பி போட்டிருக்கேன், நீங்கள் என்ன சார் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறீங்க, எல்லாம் அதே இன்ஜெக்ஷன் தானே, இது இன்னும் டிஃப்ரெண்ட்டு அப்படின்னு கேட்டார். நான் அதை வந்துட்டு கரெக்டாக அவர் கேட்டது. ஏன்னா என்ன அட்ரஸ் பண்ணுறோம் ஒரு ஜாயிண்ட் பெயினில், அது இம்பார்ட்டண்ட்டு. நான் எப்பயுமே ஒரு எக்ஸ்ரே இல்லைனா கூட அல்ட்ராசவுண்ட் அண்ட் எம்ஆர்ஐ கண்டிப்பாக எடுக்கணும். எந்த சோர்ஸில் பேஷண்ட்டுக்கு ப்ராப்ளம், எல்லாருமே நம்ம ஒரே மாதிரியாக ட்ரீட் பண்ணால் ரிசல்ட் சரி வராது. we have to customize the treatment. ஸோ நான் என்ன சொன்னேன், நம்பிக்கை அதை போயிட்டு வாங்க, ஒரு இன்ஜெக்ஷன் போடுவோம், எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார். சரி அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜெக்ஷனும் போட்டார். he had 30 to 40% ரிலீஃப். வேறு எந்த ட்ரீட்மெண்ட்டும் இது முன்னாடி கிடைக்கல. 30 to 40% ரிலீஃப் கிடைச்சிது. ஸோ he was very happy. So I called him for the second injection after 2 to 3 weeks. ஸோ நம்ம எங்கே ப்ராப்ளம் இருக்குதுன்னு பார்த்து தான் நம்ம இன்ஜெக்ஷனோ ட்ரீட்மெண்ட்டோ கொடுக்கணுமே தவிர்த்து ரேண்டமாக ஓகே நம்ம ஜாயிண்ட்டில் போட்ட இன்ஜெக்ஷனு ரேண்டமாக பிஆர்பி போட்டோம் எல்லாருக்குமே அது வந்து ஒத்து வராதுங்க. we have to customize the treatment. இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்காக நீங்கள் தேடிட்டு இருந்தீங்கன்னா கான்டாக்ட் GTS Center for Wellness.